ஹே காய்ஸ்! இன்னைக்கு மார்கழி 1 காலையில 4:30க்கெல்லாம் எழுந்துக்கலாம்னு அலாரம் வச்சிருந்தேன். பட் அத ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா கடைசியில 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். ஸோ அதுக்கப்புறமா எழுந்து குளிச்சு ரெடியாகிட்டு வந்து வாசல் பெருக்கி சின்னதா ஒரு தாமரை கோலம் மட்டும் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா சாமிக்கு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு, வெளியில வாசல்ல விளக்கேத்திட்டு வீட்டு விளக்கேத்தியிருந்தேன். இன்னைக்கு டியூஸ்டேவும் கூட அப்படின்றதுனால முருகருக்கும் மாதுளம்பழம் வந்து பிரசாதமா வச்சிருந்தேன். ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா தமிழுக்கும் லஞ்ச் பேக் பண்ணணும் இல்லையா? ஸோ கடகடன்னு சிம்பிளா ஒன் பாட் ரெசிபியாக சோயா சங்க்ஸ் போட்டு பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி அவங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. ஷஷ்வியுமே இன்னைக்கு காலையிலே தலை குளிச்சு ரெடியாகி சாமியெல்லாம் கும்பிட்டுருந்தாங்க. மார்கழி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பனி தான் இருக்கும். மழை பெய்யாதுன்னு பார்த்தா இன்னைக்கு மழை சும்மா வெளுத்து வாங்குச்சு. ஈவினிங் ஒரு 4:00 போல் அப்பா எங்களை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தார். ஸோ அவர் கூடவே கிளம்பி நானும் ஷஷ்வியும் மட்டும் என்னோடய அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம். நாங்கள் வந்திருந்த டைமில் அம்மா பக்கத்தில் இருக்க சிவன் கோவில் போயிருந்தாங்க. ஸோ அவங்க வர வரைக்கும் நானும் ஷஷ்வியும் மட்டும் மாடியில் விளையாடிட்டு இருந்தோம். அம்மா வரும்போதே வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை மாடியிலே உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மாடியிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளக்கேத்துற டைம் வந்துருச்சு. ஸோ கீழே வந்துட்டு வெளியில் வாசல் பெருக்கி தொடச்சி விட்டுட்டு கோலம் போட்டிருந்தேன். கோலம் போட்டு முடிச்சுட்டு வீட்டு விளக்கேத்தி சாமி கும்பிட்டுருந்தோம். நைட்டு வரைக்குமே நானும் ஷஷ்வியும் என்னுடைய அப்பா அம்மா வீட்டில் தான் இருந்திருந்தோம். ஏன்னா இன்றைக்கி தமிழ் வந்து வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வர வரைக்கும் எங்கள் வீட்டிலே இருந்துட்டு நைட்டே டின்னர் நானும் ஷஷ்வியும் மட்டும் அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 9:00 போல் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்.